இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு பண்ணையில் உள்ள குதிரைகளின் எண்ணிக்கை வாத்துகளின் எண்ணிக்கையை போல 2 மடங்கு. வாத்து மற்றும் குதிரை மொத்த பாதங்களின் எண்ணிக்கை 70. அப்போ வாத்துகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பண்ணையில் குதிரையும் இருக்குது வாத்தும் இருக்குது. அதோட எண்ணிக்கை வந்து எப்படி இருக்கான், குதிரையோட எண்ணிக்கை வந்து வாத்து எவ்வளோ இருக்கா அதை போல 2 மடங்கு இருக்கான். அது ஒரு ஈக்குவேஷன் சொல்றாங்க. இன்னொன்று வந்து வாத்து மற்றும் குதிரை அவங்களோட பாதங்கள் லெக்கோட கவுண்ட் வந்து டோட்டலா எவ்வளோ இருக்கு, 70 இருக்கு. அப்ப டோட்டலா எவ்வளோ வாத்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இங்க கொடுத்துருக்கிறத முதல்ல இப்படி எழுதிக்கலாம். குதிரையை நம்ம டினோட் பண்றதுக்கு ஹெச், ஹார்ஸுங்கிறதுனால ஹெச்ன்னு போட்டுக்கலாம், வாத்துக்கு டீன்னு போட்டுக்கலாம். இப்போ குதிரைக்கு வந்து எத்தனை, அதாவது பாதம்னா கால் வந்து எத்தனை இருக்கும், குதிரைக்கு வந்து 4 இருக்கும், வாத்துக்கு எத்தனை இருக்கும், 2 இருக்கும். இதை எழுதியாச்சு. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொன்னாங்க, குதிரைகளின் எண்ணிக்கை. அப்ப குதிரைகளின் எண்ணிக்கைக்கு ஹெச் போட்டாச்சு, எப்படி இருக்குமா, வாத்துகளின் எண்ணிக்கையை போல 2 மடங்கு. அப்ப வாத்துகளின் எண்ணிக்கை டி, அதை போல 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால 2Dன்னு போட்டிருக்கேன். அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்த ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, வாத்து மற்றும் குதிரை மொத்த பாதங்களின் எண்ணிக்கை 70. அப்ப வாத்து பிளஸ் குதிரை பிளஸ் வாத்து, அப்ப அதோட பாதங்களின் எண்ணிக்கை 70ன்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ஸை பொறுத்தளவுக்கு எத்தனை பாதம்னு சொன்னோம், 4. டக் அதை வாத்தை பொறுத்தளவுக்கு எத்தனை பாதம்னு சொன்னோம், 2. அப்போ 4H plus 2D equal to 70. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல H equal to 2Dன்னு இருக்கு, அதை இந்த இடத்துல போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்ப 4 × Hக்கு பதிலாக என்ன பண்ணும், 2D plus 2D equal to 70. அப்ப 4 2 8, அப்ப 8D plus 2D equal to 70. அப்ப 8D இது 2D, இது 2 ஆட் பண்ணோம்னா 10D. அப்ப 10D equal to 70. இந்த 0 அடிச்சிட்டோம். அப்போ 1D equal to 7. அப்ப நமக்கு கேள்வியில என்ன கேட்டாங்க, வாத்துகளின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப டோட்டலா அங்க எத்தனை வாத்து இருந்திருக்குது, 7 வாத்து இருந்திருக்குது. ஓகேங்களா. சப்போஸ் இந்த கேள்வியில உங்களுக்கு குதிரை கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இடத்துல 7 கண்டுபிடிச்சோம்ல, 2 × 7. அப்ப ஹெச்சோடது என்னது, 14. அப்ப இந்த பண்ணையில வந்து டோட்டலா வந்து குதிரை வந்து எத்தனை குதிரை இருந்திருக்குது, 14 குதிரை இருந்திருக்குது. வாத்து வந்து 7 வாத்து இருந்திருக்குது. ஓகேவா. அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து கிவன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் இப்படி சால்வ் பண்ணோம்னா ஈஸியா போட்டுடலாம். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பை.